உங்களுடைய தங்கம் வெள்ளி வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தகராறு வீர சிவாஜி தேன் படங்களை இயக்கிய கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற இந்த வாரம் வெளிவந்திருக்கிற படம் வந்து அருள்வான். அருள்நிதி நடிச்சிருக்காருன்னு அருள்நிதிக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக இந்த தலைப்பு வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம்லாம் இருந்தது. வந்து காரணம் என்னென்னா, ஒரு கேமியோ ரோலில் நடிச்சிருக்காப்புல அருள்நிதி. அது அப்புறமா பின்னாடி பார்க்கலாம். சரி, அருள்வான் என்ன கதை? தேனி பக்கத்தில் ஒரு மிகவும் பின்தங்கிய ஒரு மலை கிராமத்தில் ஆரவ், ரம்யா பாண்டியன், அவங்களுடைய குழந்தை 3 பேரும் வந்து அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க காடர் அப்படின்ற ஒரு மொழி பேசுகிறாங்க. வந்து ரொம்ப பழங்குடியினர் காடர்ன்ற ஒரு மொழியை பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஜான் விஜய் அங்கே உள்ள மக்களை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். வந்து ஏறக்குறைய அந்த காட்டே அவருடைய கண்ட்ரோலில் கொண்டு வர பார்க்குறாரு. அவங்க காலகாலமாக பாரம்பரியமாக அங்கே பண்ணிகிட்டு இருக்க அந்த சடங்கு, சம்பிரதாயம், பூஜை இதெல்லாம் வந்து அவர் தடுத்து நிறுத்துறாரு. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ரகுடான ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கார். இதுக்கிடையில் அந்த 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 குழு, அந்த ஊரினுடைய அந்த ஒரு சிறு பகுதியினுடைய தலைவராக இருக்கிற அந்த பெரியவர் வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப நொந்து போய் அவர் இறந்து போயிடுறார். அப்போ தான் பேத்திக்கிட்ட சொல்கிறார். வந்து என்ன சொல்கிறாருன்னா, படிப்பு ரொம்ப முக்கியமா, அதுவும் பொம்பளை பிள்ளைங்க கண்டிப்பாக படித்தே ஆகணும். நம்ம இனத்தில் வந்து அந்த மாதிரி அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகவே மாட்டோம். எதுக்கு படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் என்ன தான் இந்த பகுதிக்கு வந்து தலைவனாக ஒரு குழுவோடைய ஒரு லீடராக இருந்தாலும், ஒரு படித்த அதிகாரி எவ்வளோ கேவலமாக நடத்தினாலும் அவங்ககிட்ட நான் அடிபடிஞ்சு போயிட்டேன் பார்த்தியா, அப்போ படிப்பு எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த பிஞ்சு மனதில் விதைக்கிறார். அந்த குழந்தைக்கு வந்து படிப்புன்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. அந்த படிப்பு தேடி போகுது. அது எங்கே போகுது அப்படின்னா, நகரத்தை நோக்கி போகுது. அதுவும் அந்த படிப்பு சம்மந்தமாக அந்த மாவட்ட ஆட்சியர், கலெக்டரை தேடி போகுது. அப்படி ஒரு மலையை விட்டு இறங்கி தமிழே தெரியாத அந்த சிறுமி தேனி மாதிரியான ஒரு நகரத்துக்குள் போய் அந்த பெண் என்ன ஆகிறாள், கலெக்டரை மீட் பண்ணாலா, அவளுக்கு படிப்பு கிடைச்சதா, அந்த மலை கிராமத்துக்கு பள்ளிக்கூடம் வந்துதா, இது தாங்க இந்த படத்துடைய கதை. இது என்ன சொல்கிறதுனா, ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு கதை, பத்தி மேலே நடக்கிற ஒரு கதை. பார்க்குறவங்க, இந்த கதையை கேட்குறவங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க எவ்வளோ காலங்க வந்து மலை கிராமம், அந்த மலை கிராமத்தில் பின்தங்கிய மக்கள், அவங்கள வந்து சூழ்ச்சியால் ஒரு குரூப் வந்து மொத்தமாக அப்படியே கொள்ளடிக்க பார்க்குறாங்க. அவங்கள வந்து அந்த மலையை விட்டு இறக்க முயற்சி பண்ணுறாங்க. அங்கே வந்து தாது பொருள் கிடைக்குது. அதனால் அந்த கிராமத்து மக்களையே காலி பண்ணுறாங்க. இது தெலுங்குலேயும் ஹிந்திலையும் நிறைய தமிழ்லேயும் பார்த்தாச்சு. இது என்னங்க அப்படின்னா, அதை தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை, நீங்கள் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற வெற்றிமாறன் அவருடைய படத்தில் ஒரு டயலாக்ல கிளைமேக்ஸில் வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டார். படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு 90களில் முக்கியமான படங்கள்லாம் வந்திருக்குது. இதுவும் படிப்பு ரொம்ப முக்கியம், அதுவும் மிகவும் பின்தங்கிய ஒரு பழங்குடியின மக்களுக்கு, அதுவும் அந்த பெண் கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு கதைக்களத்தை எடுத்துக்கொண்ட இயக்குனர் கணேஷ் விநாயகனுக்கு ஒரு பாராட்டுகள். காரணம் என்னன்னா, நான் கத்தி மேல் நடக்கிறதுக்கான சமம் அப்படின்னா, இது கொஞ்சம் மிஸ் ஆனால் டாக்குமெண்ட்ரி தனமாக மாறிடும். இப்படி கொஞ்சம் மிஸ் ஆனால் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்படி கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குன்னா இந்த பக்கம் தான் வந்து சேர்ந்துருக்குது. ரொம்ப ஜாகிரதையாக அந்த படத்தை கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதை மிக நேர்த்தியாக கையாண்டிருக்கிறார் கணேஷ். ஏன்னா அவருக்கு முந்தைய படங்கள் தகராறு, வீர சிவாஜி, இந்த மாதிரியான படங்கள்லாம் பக்கா கமர்ஷியல் படம். ஒரு பக்கா கமர்ஷியல் பட டைரக்டர் தேன் ஒரு படத்தை எடுத்து உலகத்தில் உள்ள அத்தனை அவார்டுகளையும் அந்த படம் வின் பண்ணிச்சு. நான் கூட இந்த படம் அருள்வான் ஆரம்பிக்கும் போது தேன் படத்துடைய சாயல் மாதிரியே இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 இது வேற ஒரு ஜானருக்குள்ளே போக ஆரம்பிச்சு. மிக குறிப்பாக இந்த காடர் மொழி பேசுகிறவங்க, ஏன்னா அந்த மொழியை ரொம்ப தில்லாக அந்த படத்தில் வச்சுருந்தார் கணேஷ்மன். ஏன்னா அந்த மொழி பேசுவாங்க, ஆனால் புரியறதுக்காக தமிழில் டயலாக் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதெல்லாம் மீறி இந்த படத்திற்கான இந்த நடிகர்களை தேர்வு செய்தது மிக நேர்த்தியான ஒரு விஷயம். ஏன்னா ஆரவாகட்டும், ரம்யா பாண்டியன் ஆகட்டும், அதை தாண்டி அந்த பெண் வந்து அந்த சிறுமி கிருத்திகா பிரமாதமான ஒரு நடிப்பு. அது ஜான் விஜய்
வழக்கம் போல் அப்புறமா வந்து காளி வெங்கட் ஒரு பத்திரிகையாளராக வராரு. இதெல்லாம் தாண்டி இந்த படம் ஆரம்பத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வந்து இது ஒரு டாக்குமெண்ட்ரி படமா அல்லது வந்து ஒரு கமர்ஷியல் படமா வேறு என்ன மெசேஜ் இந்த படம் சொல்ல போகுது, செகண்ட் ஹாஃபில் இந்த படம் எப்படி மாறப்போகுது, இது மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கும்பொழுது ஒரு இன்ட்ரோல் பிளாக் வந்து அதன் பிறகு செகண்ட் ஹாஃப் முழுக்க வேற ஒரு கதையாக ரொம்ப ஃபீல் குட் படமாக மாறுகிறது. சில இடங்கள்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக நமக்கு வந்து என்ன சொல்கிறது திடீர்னு கண்ணீரை வர வைக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு அழுத்தத்தை மனசில் கொடுக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா திரும்ப திரும்ப தமிழ் சினிமாவில் வந்து இது வந்து ஜென்சி கிட்ஸ்க்கான படம், இது 2K கிட்ஸ்க்கான படம் அப்படின்னு இவங்களாவே சொல்லி 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 பார்த்தீங்கன்னா அதுவும் சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் பள்ளிக்கூடம் காதல் அப்புறம் அங்கே போகிறது இங்கே சைட் அடிக்கிறது இந்த கதைகள்லாம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் இருந்தபோது இதுவும் அருள்வான ஒரு ஜென்சி கிட்ஸ் படம் தான். நீங்கள் மனசு வச்சா அது ஜென்சி கிட்ஸ் படம் தான். சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நீங்களாவே ஒரு பவுண்டரியை போட்டுக்கிட்டு இது இந்த படம் அந்த படம் முடிவு பண்ணிடாதீங்க. இதை கண்டிப்பாக ஜென்சி கிட்ஸ் பார்க்க வேண்டிய படம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இப்போ கூட நிகழ்காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிற சம்பவம் தான். மேகமலையில் இருக்கிற பழங்குடியின மக்களை அங்கேருந்து வெளியேற்ற சொல்லியிருக்காங்க. அது கூட பார்த்திங்கன்னா இடதுசாரி கட்சிகள் சிஎம் விஜய் போய் பார்த்துருக்காங்க. ஏன்னா காலகாலமாக இருக்கிறவங்க அங்கே மேகமலையில் சுற்றுச்சூழல் பாதிக்குதுன்னு அந்த மக்களை நீங்கள் கீழே மலையை ஒட்டி இறங்க சொன்னால் அவங்க எங்கே போவாங்க, அவங்களுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு அந்த மலையிலே பண்ணி கொடுங்கன்றாங்க. வந்து அப்படி நம்மளை விட்டு விலகி இருக்கிற அந்த மனிதர்கள், நமக்கு தெரியாத அந்த மனிதர்கள் நம்முடன் வாழ்வில் கலக்கும் பொழுது உண்மையிலே நம்மளை பார்த்து தான் அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு தான் இந்த படம் சொல்லுது. ஒரே ஒரு டைலாக்ங்க, பிரமாதமான ஒரு டைலாக்கு. நான் கூட வசனம் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா யுகபாரதி. அவர் நண்பர் யுகபாரதி வந்து ஒரு பாடலாசிரியர், கவிஞர், பத்திரிகையாளரும் கூட. அவர் வசனத்தில் ஒரு பிரமாதப்படுத்தியிருக்காரு. ஒரு காட்சியில் அந்த பெண் வந்து அந்த சிறுமி வந்து இப்படி எல்லாரையும் பார்த்து மிரளுவான். ஒரு தேனியில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் சேர்த்துருப்பாங்க. அவள் பேசுகிற பாஷை என்னன்னு தெரியாது. அதுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாப்புல காளி வெங்கட், சார் இந்த ஜனங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடிய மிருகமாக இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க, நேருக்குன்னு நிற்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா இங்கே வந்ததுலேருந்து எல்லா மனுஷங்களையும் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறா அப்படின்ற இடத்துல தியேட்டரில் கிளாப்ஸ் அள்ளுது. வந்து இதை விட என்ன வேணும்? வந்து அதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. ஒரு கலெக்டரு ஆசிரியர் பணி கேட்க போகிறார். அவர் சொல்கிற ஒரு டைலாக் வந்து, நான் ஏற்கனவே ஆசிரியராக இருந்தேன், குரூப் 1 எக்ஸாம் எழுதி கலெக்டராக வந்துட்டேன். கலெக்டராக வந்து பல நல்ல திட்டங்கள் பல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கிறேன். ஆனால் திரும்பவும் நான் ஆசிரியர் பணிக்கு போகிறதுக்கான காரணம் என்னென்னா என்னால் பல கலெக்டர்களை பல டாக்டர்களை பல வக்கீல்களை உருவாக்க முடியும் அப்படின்ற இடத்துல பின்னி எடுக்கிறாப்புல. வந்து சரி, இதெல்லாம் மீறி இந்த படம் ஒரு பெரிய படமாக மாறுகிற இடம் எதுனா இன்ட்ரோல் பிளாக். அப்போ அதுக்கு முன்னாடி சின்ன படம்னா உள்ள அருள்நிதி வந்த பிறகு தான். அதை நான் சொன்னேன், அருள்வான் அப்படின்னா அருள்நிதிக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக வச்ச இந்த டைட்டில்னா அதில் தப்பே கிடையாது. ஏன்னா இந்த படத்தை செகண்ட் ஹாஃப் முழுக்க தாங்கி பிடிக்கிறது வந்து அருள்நிதி தான். ஒரு மாவட்ட ஆட்சியருக்கான அந்த தோரணை, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த பேசுகிற வசனங்கள், குறிப்பாக இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் பேர் பார்த்திங்கன்னா முத்துவேல். அவங்க தாத்தாவுக்கு அப்பா பேர் வச்சுருக்காங்க வந்து முத்துவேல். ரொம்ப ஒரு நேர்த்தியான சட்டில்டான ஒரு நடிப்பு. குறிப்பாக ஒரு கலெக்டர் இப்படி தான் அந்த பாடி லாங்குவேஜில் இருக்கணும், பேசணும் அப்படின்னு ஒரு காட்சியில் முதல்வர் வருவார் குறைந்திருக்கிற ஒரு விஷயத்துக்கு. கூட மாவட்ட ஆட்சியர் வருவார். இந்த நரிக்குறவர் என்ன ஜனங்கள்லாம் வருவாங்க பாருங்க, அவங்கள வந்து விரட்டுவாங்க. வந்து விரட்டும் போது ஒரு கலெக்டராக இறங்கி வந்து திட்டுவார். வந்து எங்கள் சிஎம் வரத்தை இவங்களுக்காக தாங்க, நீங்கள் இவங்கள விரட்டிட்டிங்கன்னா சிஎம் யாரை பார்ப்பார் அப்படின்ற இடத்துலேருந்து தொடங்கி அந்த பெண்ணிற்காக நிகழ்ச்சியாக மாறும் பொழுது அந்த பெண்ணிற்காக அந்த பெண்ணுடைய வேதனையை புரிஞ்சுக்கிற ஒரு இடத்துல எத்தனையோ அதிகாரிங்க வருவாங்க, ஆர்டர் போடுவாங்க, அதோடு அந்த அதிகாரிங்க திரும்பி போயிடுவாங்க. அதன் பிறகு அந்த ஆர்டர் போட்டது நிறைவேற்றலையா, அது போய் பாஸ் ஆச்சா பாஸ் ஆகலையா, இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. ஆர்டர் போடுற இடத்துல தான் அதிகாரிகள் இருக்கிறார்கள். நான் அந்த மாதிரியான ஒரு அதிகாரி இல்லை அப்படின்ற அவருடைய கேரக்டரில் பிரமாதமாக சொல்லி வச்சிருக்கு. இந்த படம் திரும்ப சொல்கிறதுன்னா இந்த படத்தில் குறையே இல்லையா அப்படின்னா நிச்சயமாக ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு தொய்வாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாப்பில் உட்கார வைக்க முடியுமா அந்த ஜனங்களை அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஆனால் அந்த கதை ஓட்டத்தை மிக கரெக்டாக கொண்டு வர்றாரு வந்து கணேஷ் விநாயகன். இடையில சில காட்சிகள்லாம் வந்து கிளை கதைகள் இல்லாதனால சின்ன போர் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தாலும் செகண்ட் ஹாப்பில் படம் பிக்கப் ஆகுது. டெக்னிக்கலாக அந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் வந்து சுகுமாருடைய கேமரா, மிகப்பெரிய பலம் சொல்லலாம். எவ்வளோ இயற்கையான அந்த பகுதிகள் வந்து எவ்வளோ அருமையான ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிற ஒரு விஷயம். அதை தன் கேமராவில் வழக்கம் போல் அடித்து நொறுக்கி இருக்காப்புல. ஜிவி பிரகாஷோடைய இசை எந்தெந்த இடத்துக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தேவையோ அதை மிக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு.
இதெல்லாம் தாண்டி திரும்ப சொல்கிறதன் நீங்கள் எல்லாம் என்னென்னோ படங்களுக்கு பெரிய வரவேற்புலாம் கொடுக்குறீங்க, தூக்கி கொண்டாடுறீங்க, அதை வந்து 100 கோடி 200 கோடி விங்குன்றீங்க. அருள்வான் மாதிரியான இந்த படங்களும் சமூகத்திற்கு ரொம்ப முக்கியமான படங்கள். இந்த படத்தை நீங்கள் கொண்டாடணுன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் தேட்டருக்காவது போய் படத்தை பாருங்கள். அதுவும் குடும்பத்தோடு போய் படத்தை பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.